உங்களோட பிசினஸ்ல ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க வந்து இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பட் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, 6 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் காமிக்கிறேன். ஆன்லைன்ல உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. லேண்டிங் பேஜ் தெரியல, வெபினார் தெரியல, லீட் ஜெனரேஷன் தெரியல, இல்ல வந்து நீச் எனக்கு என்ன டாபிக் சூஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் தெரியல. கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியலனாலும் பரவால்ல. இந்த 6 ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆன்லைன்ல கோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்? என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படாது? கம்ப்ளீட்டா ஒரு வாக் த்ரூ நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் வந்து முகமது சஃபி. ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். தட் நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. நவ் ஃபர்ஸ்ட் விஷயம் இது பண்ண ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் நீங்க என்ன குடுக்குறீங்களோ, ஆன்லைன் கோர்ஸ் குடுக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்விஸோ குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மென்னா, இல்ல விமென்னா, இல்ல இந்த ஏஜ் டீனேஜர்ஸா, 18 டூ 24 ஏஜஸ் இருக்கிற பீப்பிள்ஸா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸா, இல்ல மிட் ஏஜ் பீப்பிள்ஸா, அந்த மாரி ஃபர்ஸ்ட் விஷயம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ, அந்த ஆடியன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க அப்டின்னா, நீங்க போனோனே ஷோரூம்ல போயிட்டு ஒரு கிட்ஸுக்கு உண்டான ஷர்ட்ட நீங்க வாங்கி போட மாட்டீங்க. கரெக்ட்டா? ஸோ, அதே மாரி தான் உங்களுடைய சூட்டபிள் அதாவது உங்களுக்கு 48ஓ இல்ல 40யோ இல்ல 42 இல்ல 38ஓ எந்த ஷர்ட் உங்களுக்கு சூட் ஆகுமோ, அந்த சூட் தான் நீங்க வாங்குவீங்க. கரெக்ட்டா? ஸோ, சூட்டபிளான ஒரு ஷர்ட் மட்டும் தான் நீங்க வாங்குவீங்க. அதே மாரி தான் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் யாருக்கு சூட் ஆகுமோ, அவங்க மட்டும் தான் உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ வந்து வாங்குவாங்க. ஸோ, ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வாங்குவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஆடியன்ஸ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். நான் யாருக்கு சேல் பண்ண போறேன்? விமென்னுக்கா? இல்ல மென்னுக்கா? இல்ல இந்த ஏஜ் கேட்டகரி மக்களுக்கு மட்டும் தான் நான் குடுக்க போறேனா? இல்ல கிட்ஸுக்கா? இல்ல டீனேஜர்ஸ்க்கா? அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் அ டாபிக். டாபிக் அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ் அதாவது கோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நான் டாபிக் சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன் இல்லையா? அதே மாரி பிசினஸ் குரோத் எடுத்தீங்கன்னா, பிசினஸ்ல சேல்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, குரோத் இருக்கு. இதே மாரி டீம் பில்டிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிராண்டிங் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ பிசினஸ்ல இருக்கு. அதே மாரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் எடுத்துட்டீங்க அப்டின்னா, வெயிட் லாஸ் இருக்கு. வெயிட் லாஸ் ஃபார் விமன் இருக்கு. வெயிட் கெயின் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருப்பா ஹெல்த் அண்ட் வெல்னஸ்லயும் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தா மணி மேக்கிங் எடுத்துட்டு அந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நான் சூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாரி டாபிக் அப்படிங்கிற விஷயம் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ டாபிக் அப்படிங்கிற விஷயம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக் இட் டவுன் இன்டூ மாட்யூல்ஸ். உங்களுடைய கோர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா டாபிக் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மாட்யூல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு உண்டான பிராக்டிகல் செக்ஷன்ஸும் நான் காமிக்கிறேன் லேட்டரா ஒன் பை ஒன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒரே வீடியோல சொன்னா உங்களுக்கு புரியாது. கன்ஃப்யூஷன்ஸ் ஆகும். ஸோ அது மாட்யூல்ஸா நீங்க வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்ஷனபிள் ஸ்டெப் அண்ட் பிராக்டிகல் எக்ஸர்சைஸும் நீங்க வந்து பார்த்தா புரொவைட் பண்ணணும். ஸோ வெறும் நான் மாட்யூல்ஸ் வெறும் கோர்ஸா நான் கான்டென்ட்டா குடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து பார்த்தா லாங் டர்ம்க்கு உங்களுக்கு சேலே வராது. ஸோ ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தா நீங்க வந்து புரொவைட் பண்ணணும். தென் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க டாபிக் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோர்ஸா, ஒரு மாடியூலா சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கிரியேட் அ கான்டென்ட். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற விஷயம் எடுத்தீங்கன்னா, நெறைய ChatGPTs இருக்கு, இல்ல Google இருக்கு, YouTube இருக்கு. அதுல நீங்க நெறைய ரிசர்ச் வந்து பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாடியூல் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. நான் இவ்ளோ 55 வீடியோஸ், இல்ல 60 வீடியோஸ், இல்ல 100 வீடியோஸ் அப்படிங்கிற விஷயம் நான் மாடியூலா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கான்டென்ட் கிரியேஷன்ஸும் வரும். ஸோ இந்த மாடியூல்குள்ளேயே கீவேர்ட்ஸும் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவ் டூ கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் தட் செல் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து கீவேர்டா சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கீவேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ். இதுக்குண்டான கான்டென்ட் கிரியேஷன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ 6 ஸ்டெப் ப்ராசஸ், 5 ஸ்டெப் ப்ராசஸ், இல்ல 3 ஸ்டெப் ப்ராசஸ், இல்ல 10 ஸ்டெப் ஐடியாஸ் இந்த மாரி நெறைய பார்த்திருப்பீங்க. டாப் 10, டாப் 5 அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுதான் மாடியூல்ஸ். ஸோ அந்த மாடியூல்ஸ வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கான்டென்ட்டா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கு நீங்க ஃபேஸ் காட்டியும் பண்ணலாம், இல்ல ஃபேஸ் காட்டாமலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ரோவர்ட்டட். ஸோ இனிஷியல் பீரியட் என்னோட கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃபேஸ் காட்டாம தான் நான் பண்ணேன். வெறும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பிராக்டிகல் செக்ஷன்ஸ், ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வெறும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் காமிச்சேன். ஏன்னா, சம்டைம் என்னோட வீடியோ நானே பார்க்குறப்போ வந்து சிரிப்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்காது. ஏன் அப்டின்னா, நான் இன்ட்ரோவர்ட்டட். ஸோ என்னோட ஃபேஸ் நானே கேமரால காமிக்கிறப்போ சம் கைண்ட் ஆஃப் ஃபியர் இருக்கும். கேமரா ஃபியர். ஸோ அது எல்லாமே இன்னைக்கு எப்படி நான் பிரேக் இன் பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே பிராக்டிஸ். ஸோ இனிஷியல் பீரியட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ஃபேஸ் காட்டியும் பண்ணலாம், ஃபேஸ் காட்டாமலும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அது கான்டென்ட் கிரியேஷன் ஒன்ஸ் அந்த வீடியோவா நீங்க கிரியேட் பண்ணி நீங்க YouTubeல அப்லோட் பண்றத விட, உங்களுக்குன்னு ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்க பேமெண்ட் கேட்வேலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். அது நான் அடுத்தடுத்த 4த், 5த் லெசன்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் இப்போ கான்டென்ட் உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு. கான்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க. தென் 4த் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கிரியேட்டிங் லேண்டிங் பேஜ் அண்ட் பேமெண்ட் கேட்வே.
ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் நான் பேமெண்ட் கேட்வே நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கு லேண்டிங் பேஜ். ஸோ பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பேமெண்ட் கேட்வே இங்க சைட்ல தெரியுதுல்ல, PayPal இருக்கு, Razorpay இருக்கு, Payoneer இருக்கு, அப்புறம் InstaMojo இருக்கு, Stripe இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய கோர்ஸ் நீங்க சேல் பண்றீங்க. சம் அமௌண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ 599 இல்ல 2999 இந்த மாரி சம் அமௌண்ட் நீங்க ஃபிக்சேஷன் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸோட பிரைஸ் அப்படின்ட்டு. அது எதுல ரிசீவ் பண்ணுவீங்க? ஸோ Razorpay, InstaMojo, Stripe இந்த மாரி நீங்க பேமெண்ட் கேட்வே வந்து அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். செட்டப் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. பேமெண்ட் கேட்வே இட்ஸ் அ ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். யார் வேணா கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேமெண்ட் கேட்வேயும் ரிசீவ் பண்றதுக்கு அந்த செட்டப் நீங்க பண்ணணும். ஸோ எதுக்காகனா பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். லேண்டிங் பேஜ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு வெப்சைட் நான் காமிக்கிறேன். ஹோல்ட் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் வொர்க் ஆன் காப்பி ரைட்டிங். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஹோல்ட் ஆன். இப்போ என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஹெட்லைன்ஸ் நான் குடுத்துருக்கேனா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து கோடிங் கிடையாது, டெக்னிக்கல் நாலேட்ஜ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல எல்லாமே வந்து டெக்ஸ்ட் நான் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த டெக்ஸ்ட், வீடியோஸ், இமேஜஸ் இந்த மாரி பட்டன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து வித்தவுட் கோடிங். இதுக்கு பேரு தான் லேண்டிங் பேஜ் ஃபுல் செக்ஷன். அதாவது காப்பி ரைட்டிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வாட் இஸ் மீன் பை காப்பி ரைட்டிங்? ஸோ வொர்க் ஆன் காப்பி ரைட்டிங். ஸோ காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம், இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு தான் காப்பி ரைட்டிங். ஸோ இதுல நீங்க வந்து ஹை எண்ட் ஹுக் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஹுக் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 3 சீக்ரெட் டூ கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் இன் ஜஸ்ட் 90 டேஸ் யூசிங் ChatGPT. ஸோ அதுவும் தமிழ்ல அப்படிங்கிற விஷயம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்? பிகாஸ் என்னோட ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு யார் அப்படின்ட்டு. என்னோட டாபிக்கும் தெரிஞ்சுச்சு. என்ன என்ன நான் பேச போறேன், என்ன கன்டென்ட் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ண போறேன்ட்டு. நான் ஓகே இப்ப காப்பி ரைட்டிங். ஸோ லேண்டிங் பேஜ் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அகைன் நான் காமிக்கிறேன் லேண்டிங் பேஜ். ஸோ இதுல வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். நான் உங்களோட டெம்ப்ளேட்ஸும் நான் குடுத்துருவேன். ஓகே. ஸோ டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மாத்துனா போதும். தென் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ஸ் மாத்துனா போதும். இப்போ கூட வந்து ரீசென்ட்டா ஜீவா அப்படிங்கிற விஷயம் இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ ட்ரெய்னிங்க்கு. ஸோ இது மாரி வந்து கம்ப்ளீட்டா என்னென்ன நான் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் இதுல வாக் த்ரூ நான் குடுத்துருக்கேன். இதுக்கு பேரு தான் காப்பி ரைட்டிங். ஸோ இது காப்பி ரைட்டிங்க்கு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் பெய்டு கிடையாது. ஃப்ரீலயே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நவ் இப்போ வந்து கம்ப்ளீட் ஒரு செக்ஷன் உங்களுக்கு காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு இல்லையா? அது இல்லாம இமேஜஸ், வீடியோஸ், கிரெடிபிலிட்டி, சிடிஏ. சிடிஏ அப்படின்னா கால் டூ ஆக்ஷன். ஓகே. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணா தான் லேண்டிங் பேஜா உங்களுக்கு வரும். லீட்ஸ் உங்களுக்கு வரும். ஒன்ஸ் லீட்ஸ் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணணும்னா லீட் ஜெனரேஷன். ஸோ இப்போ நீங்க லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. கஸ்டமர்ஸ் உள்ள வந்தா தான் உங்களுக்கு இன்கம் வரும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு லேண்டிங் பேஜ் தாண்டி உங்களுக்கு லீட்ஸும் வேணும். கஸ்டமர்ஸ் உடைய ஃப்ளோஸ் உங்களுக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க Facebook ஆட் ரன் பண்ணலாம். இல்ல Google ஆட்ஸ் ரன் பண்ணலாம். எது வேணா பண்ணலாம். YouTubeம் நீங்க கம்ப்ளீட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக். ஸோ பெர் வீக் ஒரு 3 வீடியோஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க பிளான் பண்ணா தான். பெர் வீக் இல்ல 2 வீடியோஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க பிளான் பண்ணா தான் ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்னா வித்தவுட் பெய்டு. ஓகே. ஸோ இப்ப பெய்ட் எடுத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி Facebook ஆட், Google ஆட்ஸ், YouTube ஆட்ஸ், Instagram ஆட்ஸ், LinkedIn ஆட்ஸ் இந்த மாரி நெறைய ஆட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆட்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே செகண்டரி. ஒன்ஸ் நீங்க இன்கம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பெய்ட் ஆட்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. மேண்டேட்டரி கிடையாது. ஆர்கானிக்கா வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க லீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, YouTube தான் பெஸ்ட். ஓகே. நவ் இப்போ வந்து ஒன்ஸ் இப்போ லீட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு ஒரு 100 இல்ல 200 கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். செல்லிங். ஸோ செல் அப்படிங்கிற விஷயம் நீங்க பண்றீங்க இல்லையா? நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. பிரதர் எனக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது அப்படின்னா கத்துக்கணும். வேற வழியே கிடையாது. நீங்க நெறைய பேருக்கு 90% ஆஃப் பீப்பிள்க்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னாலே அவ்வளோதான். அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ நீங்க எந்த பிசினஸ் ஆஃப்லைன் பிசினஸ் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தேவை. ஸோ செல்லிங் மெத்தட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ சேல்ஸ பொறுத்தவரைக்கும் டைரக்ட் சேல்ஸ் இருக்கு. நீங்க பேசாமலே நீங்க சேல் பண்ணலாம். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். பெய்ட் ஆட் ரன் பண்ணா தான் டைரக்ட் சேல்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். டைரக்ட் சேல்னா எம்எல்எம்மும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது. அது வேற, இது வேற. ஸோ டைரக்ட் சேல் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து Facebook ஆட் ரன் பண்ணி அங்கேருந்தே நீங்க பேமெண்ட் கேட்வே ரிசீவ் பண்றது. ஓகே. ஸோ இப்போ நான் வெபினார் செல்லிங். வெபினார் செல்லிங்க பொறுத்தவரைக்கும் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீ வெபினாரா பண்ணலாம். இல்ல பெய்டு வெபினாரும் பண்ணலாம். ஸோ பெய்டு வெபினார் அப்டின்னா ₹99, ₹199, $599, $499 இந்த மாரி சின்ன சின்ன அமௌண்ட்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ பெய்டு வெபினார் கண்டக்ட் பண்ணி 2 டேஸ் வெபினார் மாரி பண்ணுவாங்க. வொர்க் ஷாப் மாரி பண்ணுவாங்க. ஸோ வொர்க் ஷாப்பும் பண்ணலாம். வாட்ஸ்அப் கிளாஸ். வாட்ஸ்அப் கிளாஸ பொறுத்தவரைக்கும் 5 டே கிளாஸ், 7 டே கிளாஸ், இல்ல 1 வீக் 21 டே சேலஞ்ச், 90 டே சேலஞ்ச் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதான் வாட்ஸ்அப் கிளாஸ். அது எல்லாமே நான் பிராக்டிகலா காமிக்கிறேன். வெபினார் செல்லிங் எப்படி பண்ணணும்? வொர்க் ஷாப் எப்படி கண்டக்ட் பண்ணணும்? அது என்ன பேசணும்? ஸ்கிரிப்ட் வைஸ் நான் குடுத்துருவேன். பூட் கேம்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து செமினார், ஆஃப்லைன் மீட்டப்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த இந்த வழியா தான் நீங்க சேலே பண்ணணும். ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஜெனரலி நீங்க ஆன்லைன் அப்படிங்கிற பிசினஸ் உள்ள வரீங்கன்னா, இது எல்லாமே கண்டிப்பா தேவை. பிரதர் நான் பிகினரா இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஓகே. செமினார், பூட் கேம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தென் அதே மாரி பிரைசிங் செக்ஷன். ஸோ இந்த பிரைசிங் செக்ஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு ட்ரிபிள் லைன் நீங்க சேல் பண்ணுங்க. ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ₹999 நீங்க சேல் பண்ணீங்க. ₹1000 சேல் பண்றீங்க. அதுவே ஜஸ்ட் 200 மெம்பர்ஸ்க்கு நீங்க சேல் பண்ணா ஆல்மோஸ்ட் 2 லேக்ஸ் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். பட் ஈஸி அப்படிங்கிற விஷயம் எப்போ ஆகும் அப்படின்னா, எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான். லேர்ன் பண்ணாம எந்த ஒரு விஷயமும் ஈஸியா வராது. அகைன் டிஸ்க்ளைமர் இதனை 2 லேக்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு பேர் மினிமம் 3 மந்த்ஸ்க்கு மேலயாச்சும் ஆகும். நான் ராங் கமிட்மெண்ட் குடுக்க மாட்டேன். 10 நாள்ல 10,000 கோடி சம்பாரிச்சிடலாம். 2 நாள்ல 30 கோடி சம்பாரிச்சிடலாம் வாங்க. அப்படின்னு ஆன்லைன்ல ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் நெறைய இருக்கும். YouTubeல செக் பண்ணி பாருங்க. ஹவ் டூ மேக் மனி ஆன்லைன் நீங்க போட்டு பாருங்க. 12 நிமிஷத்துல ₹12,000 சம்பாரிப்பது எப்படி? வீடியோல ஆட்ஸ் பார்த்தா மட்டும் போதும் கோடி கோடியா சம்பாரிக்கலாம் வாங்க. மேபி அதுல இன்கம் வந்தா கூட அது பிசினஸ் கிடையாது. அவன் கடைய சாத்திட்டு போயிட்டே இருப்பான். ₹10,000 போட்டா ₹1,00,000 வரும். ₹1,00,000 போட்டா ஒரு 10 கோடி ரூ. அப்படிங்கிற விஷயம் நெறைய பேர் ஸ்கேம் இருக்கு. ஸோ அங்க அங்க போயிட்டு விழுந்துறாதீங்க. ஓகே. ஸோ பிசினஸ நீங்க கிரியேட் பண்ணாத வரைக்கும் அது பிசினஸே கிடையாது. தென் ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ 2 லேக்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 2000 கிளையன்ட்ஸ் உங்களுக்கு தேவை. லீட்ஸ். ஸோ இது எல்லாமே 0 இன்வெஸ்ட்மென்ட். எப்படி? பிகாஸ் நான் சொன்னது செல்லிங் மெத்தட் 0. லீட் ஜெனரேஷன் 0. லேண்டிங் பேஜ் 0. இப்ப லேண்டிங் பேஜ்க்கான பேட்டர்னும் நான் காமிக்கிறேன். ஹோல்ட் ஆன். ஸோ என்கிட்ட ஒரு லேண்டிங் பேஜஸ் இந்த மாரிலாம் இருக்கு. லிங்க் ட்ரீ இருக்கு. வீப்லி இருக்கு. வெரி குயிக் பேஜஸ் இருக்கு. ஸ்னாப் லிங்க் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். System.io இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணது. கான்டென்ட் கிரியேஷன். நீங்க YouTubeஆ இருக்கட்டும், இல்ல ChatGPT இருக்கட்டும் போட்டா கான்டென்ட் எல்லாமே லைனா வந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டார்கெட் ஆடியன்ஸ மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போதான் இது பாசிபிள். ஓகே. 2 லேக்ஸ் அப்படிங்கிற இஷ்யூ அகைன் நான் சொன்னேன் டிஸ்க்ளைமர் டைம் எடுக்கும். ஓகே. இல்ல பிரதர் எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னா, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. நான் YouTubeல 10 நாள்ல 10,000 கோடி சம்பாரிக்கலாம் வாங்க அப்படிங்கிற விஷயம் நான் ராங் கமிட்மென்ட் குடுக்க மாட்டேன். ஓகே. அப்படி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு அந்த மாரி சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணாம். ஓகே. ஸோ ராங் கமிட்மென்ட் நான் குடுக்க மாட்டேன். இட் வில் டேக் டைம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சா தான் பண்ண முடியும். இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு நெனச்சாலும் ஈஸியா பண்ணலாம். தமிழ்லயும் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ 0 இன்வெஸ்ட்மென்ட் எத பேஸ் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். லாக்டவுன் டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்றப்போ 0ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னா, டெய்லி 1 ஹவர் டைமிங். 1 ஹவர். மேக்ஸிமம் முடிஞ்சு முடிஞ்சு போனா 2 ஹவர்ஸ். நீங்க ஆஃபீஸ்ல வொர்க் பண்றீங்கன்னா, காலையில 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். ஸோ 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டாம் ஷூர் நான் சொல்றேன். 3 மந்த் உங்ககிட்ட இந்த இன்கம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ்? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பிராக்டிகலாவும் காமிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கிறது ஜஸ்ட் 6 ஸ்டெப் ப்ராசஸ். இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ் உள்ள நீங்க டீப்பா லேர்ன் பண்றப்போ சம் கன்ஃப்யூஷன்ஸ் வரும். ஸோ டவுட் வந்தா Instagram இருக்கு. Instagramல கேளுங்க. ஓகே. அது இல்லாம என்னோட Facebook குரூப் இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு வரும். மத்த ஸ்டூடண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் எதாவது டவுட் இருக்குன்னா, WhatsApp இல்ல Telegram இல்ல Instagram கேளுங்க. ஓகே. தேங்க் யூ.